அடுத்து வரக்கூடிய காதல் இருக்கு இல்லையா, ஒரு 20களின் ஆரம்பங்களில் வரக்கூடிய காதலாக இருக்கலாம், லைக் இளமை காதல்னு நம்ம சொல்கிறது, நிறைய குழப்பங்களோட நிறைந்த ஒரு காதலாக இன்றைக்கு தெரிவுபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எல்லாமே அவசரமாக இருக்குது. பதில் வந்து உடனே வரணும், அடிக்கடி சந்திச்சுட்டே இருக்கணும், செய்திகள் உடனே பார்க்கப்படணும், சின்ன ஒரு தாமதம் கூட சில நேரம் சந்தேகம் மாதிரி மாறிடுது, அமைதி சில நேரங்களில் பயம் மாதிரி ஆகிறது, சில நேரங்களில் பொறாமப்படுறது நியாயப்படுத்தப்படுற மாதிரி இருக்குது. இந்த 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 வயதில் காதல் வந்து ஒரு தீ மாதிரி, லைக் இது பற்ற வச்சு கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு தேவை எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு காதலாக வரும். வைரமுத்து காதலித்து பார்க்காதீர்கள் சொல்கிற மாதிரி, உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், உனக்கும் கவிதை வரும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், கண்ணிரண்டும் ஒளி கொள்ளும், காதலித்து பார். அதோட அவர் அடுத்த வரை ஒன்று எழுதலை, காதலித்து பார் கூடவே வரும் கண்ணீரும். ஸோ அந்த காதலில் தான் நிறைய ஒரு தவறை நாங்கள் செய்கிறோம். என்னென்னா, காதல் வந்து அதோட ஆழத்தையும் அதோட தீவிரத்தையும் நாங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்குறோம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ காதலின உணர்ச்சி வந்து கூடவா இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நாங்கள் அந்த காதல் வந்து ஆழமானதுன்னு சொல்லி நம்புகிறோம். ஆனால் அது பெரும்பாலும் அனுபவ குறைபாடு, மெச்சூரிட்டி இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. தங்களையே புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு ரெண்டு வேறுபட்ட மனிதர்கள், ரெண்டு வேறுபட்ட சூழலில் மனிதர்கள், ரெண்டு பேருமே ஒரு ஆண் பெண் என்று சொல்லி வார மனிதர்களாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த காலத்தில் ஆண் பெண் அப்படியாகவும் இருக்கலாம். அவர்கள் தங்களே புரிந்து கொள்ளாத ஒரு இடத்துல அவர்கள் வந்து ஒருவரை புரிந்து கொண்டு அவங்கள் வந்து அதன் மூலமாக தாங்கள் வாழ போகிற வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ள போகிறன்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அந்த இளமை காலத்தின் அழகு என்ன தெரியுமா? அந்த ரெக்லெஸ்னஸ் தான். அதே மாதிரி அந்த இளமை காலத்தின் ஆபத்தும் என்னென்னா அதே ரெக்லெஸ்னஸ் தான். எப்படி வாரணமாயிரத்தில் வந்து அவர் வந்து டக்குன்னு போய் லவ் சொன்னதும் ஒரு லவ் தான், இவர் வந்து அமெரிக்காவில் போய் சொன்னதும் ஒரு லவ் தான், ஆனால் கடைசியில் அமைஞ்சதோ பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு தான். ஸோ லவ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் சில நேரம் அமைகிற விஷயங்கள் தான் ஒரு ஆளுக்கு அமையும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு கனத்த அனுபவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்னா முதலாவது ஹார்ட் பிரேக். லைக் ஹார்ட் பிரேக்னு ஜென்ரலாக சொல்ல முடியாது, முதலாவது ஹார்ட் பிரேக். ஏன்னா இது வந்து ஒரு உலக முடிவு மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் இந்த முதலாவது ஹார்ட் பிரேக்கில் ஒரு மனிதரை மட்டும் இழக்கவில்லை, நீங்கள் உங்களுக்காக கட்டுமானம் செய்திருந்த உங்களோட வேர்ஷனையும் சேர்த்து இழக்கிறீங்க இல்லையா? நீங்கள் நடக்காத உரையாடல்களுக்காக அழுவீங்க, நிகழாத நினைவுகளுக்காக சில நேரங்கள் அழுவீங்க, அந்த உறவில் மட்டுமே அவைலபிளாக இருந்த உங்களையும் நீங்கள் இழந்துடுறீங்க. ஸோ அதனால தான் முதலாவது இதய முறிவு அப்படிங்கிறதோட வலி அதுக்கு பின்னால் வரக்கூடிய எந்த சோகங்களை தாண்டியும் ரொம்ப வலிமையானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களோட ஃபர்ஸ்ட் இதய முறிவும் உங்களுடைய கடைசி இதய முறிவுன்னு நினைக்கிற விஷயங்களும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு யோசிச்சிருக்கிறீங்களா? ஒரு முதல் மனமுறிவில் எவ்வளோ நாங்கள் அழுதுருப்போம், எவ்வளோ தனியாக இருந்திருப்போம், இனிமேல் நான் லவ் பண்ணவே மாட்டேன், இன்னும் யாருமே எனக்கு வேணாம்னு இருந்திருக்கேன். ஆனால் கடைசியாக ஒரு இதே முறை உங்களுக்கு நடக்கிற நேரமும் இல்லாட்டி அது ஒரு ஒரு பிற்பட்ட காலத்தில் நடக்கிற நேரம் அது வந்து உங்களை வந்து முழுக்க நொறுங்கி போக செய்வதில்லை. உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் மாதிரி வருது. ஓகே, பேசினேன், கதைச்சு பார்த்தேன், சரி வரல, இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து பிரிகிறோம் அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் பிரேக்கப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஆனால் அதில் ஒரு தெளிவு இருக்கும், அந்த தெளிவில் ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து திரும்பி பார்த்தால் எங்களோட முதல் காதலில் இருந்து இப்போ மட்டும் நாங்கள் பண்ணுற காதல், இனி வரப்போகிற காதலும் சரி, எல்லா காதலுமே எங்களோட காதலில் ஒரு பரிணாமத்திலேருந்து எங்களை கொண்டு போயிருந்திருக்கு. லைக் எப்படி நாங்கள் காதலிக்கலாம், எங்களை எப்படி ஒருவர் காதலிக்கலாம், இந்த காதலில் இருக்கிற நேரம் நான் எப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அது உங்களை நகர்த்தி சென்றிருக்கும். ஸோ அப்படி பார்த்தா காதலில் வர வழி வந்து ஒரு தண்டனை இல்லை, அது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். அதாவது உங்களோட காதலின் உங்களுக்கு நல்லா வரப்போகிற காதலோட ஒரு முதல் படின்னு சொல்லி நாங்கள் இப்போ நினச்சி கொள்ளலாம். ஏன்னா அந்த வழி வந்து உங்களை வந்து சின்ன சின்னதாக செதுக்கியிருக்கு. அது நீங்கள் இன்றைக்கு யார் என்ற ஒரு விஷயத்தையும் அந்த உணர்வையும்
கொடுத்து உங்களுக்கு இப்போ அதை அமைதியாக்கியிருக்கு? எப்படி சொல்லலாம்னா, அவள் இல்லாமல் வாழவே முடியாது என்று இருந்த அவனுக்கும் சரி, அவன் தான் தன்னுடைய உலகம் என்றிருந்த அவளுக்கும் சரி, ஒருவருக்கு ஒருவர் இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்தி செல்ல வேறொரு இஷ்டமான விஷயம் இருக்கத்தான் செய்கிறது. நீ கேட்ட புன்னகை உன்னோடு போனதே, நான் கோர்த்த மின்னலை அது களவாடி போனதே, கண்ணாடி ஒன்றுதான் சிரிப்போடு பார்க்குதே, நகையாடி தீர்க்குதே, அது தேளாகத்தான் மாறுதே. காதல் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு பொறுப்பாக மாறுது. அந்த காதல் வந்து ஒரு கமிட்மெண்ட், அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயமா மாறுது. அது ஏன்னா வயது கூட கூட காதலில் வெளிப்பாடு வந்து இந்த படங்கள் இருக்கிற மாதிரியோ இல்லை ரெமோ படத்தில் காட்டுற மாதிரியோ ஒரு 1000 வால்ட் இதோட தேவதை மாதிரி ஒரு பெண்ணை பார்க்க குதிரையிலேருந்து ஒரு ஆள் வரணும் அப்படின்லாம் சொல்லி இல்லாமல் அது ஒரு சின்ன ஒரு பொறுப்பாக மாறுது. அதில் பெரிய பேச்செல்லாம் இல்லை, நிறைய காட்சிகள் எல்லாம் இல்லை. ஆனால் தினசரி வாழ்க்கையில் சின்ன சின்ன முடிவுகளில் இருக்கிற ஒரு காதல், அந்த காதல் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அந்த காதல் வந்து சமாதானம் செய்ய நீங்கள் யூஸ் பண்ணுற காதலாக இருக்கலாம். உங்களோட சக துணைவர்ன்ற ஒரு கோபத்தை அடக்கிற ஒரு காதலாக இருக்கலாம். அவங்க சோர்வாக இருக்கிற நேரம் அவங்கள ஒரு உற்சாகப்படுத்துறதுக்குரிய ஒரு காதலாக இருக்கலாம். அந்த சின்ன சின்ன காதல்கள்லாம் அதற்கு பிறகு எங்களை நகர்த்தி கொண்டு செல்லுது இல்லையா? அதோட அந்த சின்ன சின்ன விட்டு கொடுப்புகள்ல இருந்து உருவாகுது. பெரிய பத்திரிகை தலைப்பு மாதிரியான காதல் இல்லது. நமக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டீ ஊற்ற கற்றுக்கொள்றதுல இருந்து, மற்றது ஒரு அவங்களுக்கு எது எப்படி செய்தால் பிடிக்கும்ன்றதை தெரிஞ்சு கொள்றதுல இருந்து, அவங்களுக்கு அமைதி தேவையான நேரத்தில் நம்மளுடைய சத்தத்தை நிசப்தமாக மாற்றுறதுல இருந்து, அல்லது அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் தேவைப்படும் போது நம்மளுடைய நிசப்தத்தை சத்தமாக மாற்றுறதுல இருந்து, அல்லது ஒரு வாதத்தை அவங்களுக்காக கைவிடுறதுல இருந்து, இந்த மாதிரியான சில சின்ன சின்ன விட்டு கொடுப்புகளோட ஒரு புரிதலாக காதல் வந்து ஒரு கட்டத்தில் மாறுது. இது துணைவர் துணைவி சார்ந்த காதல் மட்டும் இல்லை,
ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு முதிர்ச்சியை கண்டத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய எந்த விதமான அன்புலையும் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய பெற்றோரோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பு வந்து ஒரு கட்டத்துக்கு அப்பால் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை புரிஞ்சு கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். அல்லது நாங்கள் 14 வயசில் நம்மளோட நண்பர்களோட எப்படி நடந்து கொண்டோமோ 27 வயசில் நண்பர்களோட அப்படி நடந்து கொள்றது இல்லை இல்லையா? ஏனென்றால் அந்த புரிதலின் மூலமாகவும் அந்த விட்டுக்கொடுப்பின் மூலமாகவும் நாங்கள் காட்டக்கூடிய அன்பை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த தொடர்ச்சி இருக்கு. இந்த தொடர்ச்சி என்பது தீவிரமான அன்பை விட சக்தி வாய்ந்த அன்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அன்போட ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? அது எப்போவுமே எங்களுக்கு வந்து நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதை தாண்டி எங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து அந்த அன்பு தரும். அதில் வந்து ஒரு சின்ன ஒரு அன்பு வந்து எங்களோட சின்ன வயசுல இருந்து அந்த அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு அக்காவாக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், இல்லை உங்களோட பெரியம்மா பெரியப்பா வேறு யாராவதாக இருக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு ஒரு உணவு சமைச்சு கொடுக்குறாங்கல்ல, அந்த உணவில் இருந்து தான் ஒரு காதல்ன்ற ஒரு முதல் அன்பு இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த உணவு சுவைக்கிறேன்டா எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்க அதை வந்து உங்களோட செஞ்சு தராங்க. ஏன்னா இப்போ நாங்கள் அந்த மெய்யழகன் படத்தில் பார்த்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் இப்போ வந்து மறந்துடுறோம். ஏன்னா இப்போ நாங்கள் டக்குன்னு ஒரு வெளியில் போகிறதா இருந்தால் நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், வேறு யாரோ வந்து பரிமாறுறாங்க. ஆனால் நீங்கள் ஊர்களில் எல்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து உங்களை சாப்பிடாமல் விடவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு நாள் ஒரு 5 வீட்டுக்கு போவீங்க, ஆனால் 5 வீட்லேயும் கட்டாயம் நீங்கள் சாப்பிடத்தான் வேணும். அந்த ஒரு சமையலில் தான் அவங்களோட அன்பை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை காதலிக்கிறாங்க அவங்க. ஆனால் ஒரு ஆளை பற்றி நினைக்காம அவங்கள பற்றி சமைக்க முடியுமா? இல்லை அவங்கள பற்றி நினைக்காம இன்னும் கொஞ்சம் எடுன்னு சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் அந்த பெடியன்ற ஒரு 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 ஃபுல் கேரக்டராக அந்த பெடியன் வந்து முழுமையாக மாறுறதுக்கு காரணமே அவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, சாப்பிட்டியா அப்படின்ற ஒரு காட்டு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு பிறகு அவர் மட்டும்தான் அந்த ஒரு வார்த்தையை அவர்கிட்ட கேட்டார். மிச்சம் எல்லாருமே அவங்களை வந்து வேறொரு விதமாக தான் பார்த்தாங்க. ஸோ இந்த கேள்விகளை எல்லாமே வந்து ஒரு கவனிப்பை வந்து சுமக்கிறது இல்லை. ஆமாம், அது முக்கியமாக வந்து உணவு சார்ந்து அந்த அன்பு பகிரப்படுறதை பார்க்கும்போது என்னென்றால் ஒருத்தர் உங்களுக்கு உணவு வேணுமான்னு அப்படி கேட்கறதுக்கு பின்னால் உங்களுடைய உயிர் வந்து தொடர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குவாங்க. நீங்கள் இயங்க வேண்டும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் அது வரும். இது வந்து ஒரு மிக வலிமையான அன்பின் வடிவம். அதனால தான் விருந்தோம்பல்ன்றது அன்பின் சார்ந்து ஒரு மிக மிக கூர்மையான ஒரு பாவனை அப்படின்னு சொல்லலாம். அன்பும் உணவும் விருந்தோம்பலும் இந்த இன்ப கனெக்ஷன் இருக்கு இல்லையா? நம்ம நிறைய நேரங்களில் இதற்கு ஒரு வார்த்தை கொடுத்து இது ஒரு பெரிய விஷயமானு யோசிக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இன்னொரு இதயத்திடமிருந்து தான் உங்களுக்கு உணவு வரும், உங்களை சாப்பிட்டியான்ற கேள்வி வரும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி வேல்யூபிள் ப்ரெஷியஸ். அதே மாதிரி காதல் வந்து சில நேரம் தற்காலிகமான ஒரு காதலும் இருக்குது. ஏனென்னா அந்த காதலில் வந்து ஒரு எதிர்காலத்துக்குரிய எதிர்பார்ப்பு இல்லை, அது முழுக்க ஒரு நிகழ்காலத்திலேயே நடக்கிற ஒரு காதலாக இருக்குது. சில உறவுகள் தொடரும், சிலது அப்படியே மறையும். ஆனால் சில மணி நேரங்களுக்கு நீங்கள் அவர்களோட இருந்த ஒரு அனுபவமாக இருக்கலாம், அவர்களோட பயணித்த ஒரு பயணமாக இருக்கலாம், அதில் ரொம்ப புரிஞ்சு கொண்டிருப்பீங்க அவங்கள பற்றி. இந்த நேரமும் ஒரு ஆளோட நிறைய நேரம் பேசக்குள்ள, கூடுதலாக அது நட்பில் நடக்கலாம், நிறைய நேரம் பேசக்குள்ள ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் யோசிச்சிருப்போம், இவங்க எனக்கு துணைவியாவோ துணைவனாவோ வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. கட்டாயம் அது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குமான்னு தெரியாது, ஆனால் எல்லாருக்கும் அந்த ஒரு உணர்வு வந்திருக்கும். நான் நினைக்கிறேன் தனியாக பயணம் செய்யும் போது நீங்கள் சந்திக்கிற நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பும் வந்து ஒரு விதமான அன்பு. ஏன்னா அது தொடர்ச்சி இல்லாத அன்புன்னு சில நேரம் உங்களுக்கு தெரியலாம், ஏன்னா அது ரொம்ப தற்காலிகமானது. ஆனால் புது அனுபவங்களுடன் சேர்ந்து சரக்கூடிய திரும்ப சந்திப்பதற்கு வாய்ப்பில்லாத அந்நியர்களுடன் உருவாகக்கூடிய சில அன்பு. கல்யாண்ஜியினுடைய ஒரு கவிதை, எதையும் சொல்லவில்லை, எதையும் கேட்கவில்லை, சும்மாதான் வந்தேன் என்று விட்டு போனான், காற்று போல வெயிலை போல சும்மாதான் வருகிறவர்கள் முக்கியம் எனக்கு அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஸோ சாதாரணமாக பேசலாமே, சும்மா கதைக்கலாமே அப்படின்னு அதிகமாக தனி பயணங்களில் நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அன்புகளும் அந்த மாதிரியானதாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நிறைய நேரம் காதலை பற்றியே பேசுகிறோம். காதலோட அடுத்த கட்டம் ஏதோ ஒரு விதத்தில் கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்துக்கு வருது. அந்த ஒரு கல்யாணத்துலேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நாடி
வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே பவனஜ ஸ்துதி பாத்ர பாவன சரித்ர ரவி சோமவரநேத்ர ரமணீய காத்ர சதா கல்யாண காதல் திருமணங்கள் மேலே எப்போவுமே ஒரு அலாதி பிரியம் இருக்குது எங்கள்கிட்ட. எல்லாரும் கட்டாயம் காதலிச்சு தான் திருமணம் செய்யணும்னு சொல்லி ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் யோசிச்சிருப்போம். ஆனால் அதனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் எல்லாம் காதல் இல்லைன்னு அர்த்தமாயிருமா? ஏன்னா அதெல்லாம் நடைமுறையில் இல்லைன்னு சொல்லி அதுக்கு காதல் இல்லைன்னு நாங்கள் சொல்லலாமா? ஏண்டா சில காதல் உறுதியின் பிறகே வளர்கின்றது, சில காதல்கள் உறுதியினாலேயே வளர்கின்றது. அதாவது ஒருவேளை அந்த காதல் சரியாக வராவிட்டாலும், அதாவது அரேஞ்ச்டு மேரேஜ் சுச்சுவேஷன்ஸில் ஒருவேளை அது சரியாக வரவிட்டாலும், அது ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது, இன்னொரு கட்டத்தில் ஒரு நினைவாக மாறுது. ஏனென்றால் அந்த ஒரு கட்டத்தில் நீங்கள் அவங்களோட ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு ஒரு கனவாக இருந்த ஒரு விஷயத்த அது நடக்காமல் போனதுக்கு அப்புறம் அது ஒரு நினைவாக நினைத்து பார்க்குறதோ, அதுவும் ஒரு விதமான காதலின் நிமித்தமாக தான் இருக்கும். என்றால் அன்பு செய்யாத ஒரு நபருக்காக கனவுகளையோ நினைவுகளையோ கடக்கும் அளவுக்கு எங்களுடைய மனம் படைக்கப்பட்டிருக்கல. ஆனால் வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு போன பிறகு, வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டங்கள் வந்த பிறகு, உங்களுக்கு குழந்தைகள் வந்த பிறகு காதலினுடைய பார்வை என்றது மாறிடுது. இந்த இரண்டு மனிதர்களை பற்றியதாக இல்லாமல் ஒரு அழகை பற்றியதாக மாறுது. உங்களுடைய ஆசைகளை பின்னால் தள்ளி பாதுகாப்புகளையும், நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த விட்டு கொடுப்புகளையும் முன்னால் கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு கமிட்மெண்ட்டாக அது மாறுது. நேசமித்ரனுடைய ஒரு கவிதை இருக்குது, அணுகாது விலகாது தீக்காய அன்பென்ன சர்க்கஸ் சிங்கமா, தேவையெனில் அது தன் திமிரை பலி கொடுத்து வழி சபிக்கும். நாங்கள் என்னதான் எங்களோட காதல் எங்களை விட்டு செல்லும், அந்த காதலை நாங்கள் மறந்துடுவோம் அப்படின்னு சொன்னாலும், சில நேரம் காதலை எங்களால் மறக்கவும் முடியாது, அதை மறைக்கவும் முடியாது. ஏனென்றால் அந்த நினைவு எங்கள்கிட்ட இருந்து பிரியாது. அந்த நினைவு இருக்கிற வரை எங்கள் காதல் அப்படியே இருக்கும். அந்த நினைவு இருக்கும் வரை அந்த காதல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடன் தங்கிக் கொண்டே இருக்கும். இறுதியின் காதல் ஒரு ஒப்படைப்பாக மாறுகிறது. அது ஒரு அதிரடியான ஒப்படைப்பெல்லாம் கிடையாது, ஒரு தினசரி ஒப்படைப்புன்னு வைத்துக்கொள்வோமே. பொறுமையாக இருத்தலை தெரிவு செய்வதன் மூலமாக, கருணையாக இருத்தலை தெரிவு செய்வதன் மூலமாக, மென்மையான மனிதர்களாக இருப்பதை தெரிவு செய்வதன் மூலமாக காதல் சென்று கொண்டே இருக்கும். அப்படி என்றால் காதல் எங்கே முடிவடைகிறது? நான் நினைக்கிறேன் காதல் அப்போ முடிவடைவதே இல்லை. நினைக்கிறேன் காதல் ஒரு கட்டத்தில் ஒரு அமைதியாக மாறுது. அந்த அமைதி எல்லா சத்தத்துக்கும் பிறகு வர ஒரு அமைதியாக இருக்குது. சிலருக்கு அது கடவுள், சிலருக்கு அது வேற. எதிர்பார்ப்பு இல்லாமல், உரிமை இல்லாமல், பயம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு உச்சக்கட்ட அன்பு. ஆனால் காதல் மனிதன் கண்டுபிடித்தது அல்ல, காதலே மனிதனை கண்டுபிடித்திருக்கு. நம்மை வடிவமைத்து அனைத்தும், நம்மை மென்மையாக்கி அனைத்தும், நம்மை உடைத்ததும், நம்மை குணப்படுத்தியதும், நம்மை ஒப்படைக்க கற்று தந்ததும் அதுவே காதல். அவர் சொன்ன மாதிரி காதல் மனிதன் கண்டுபிடித்ததல்ல, காதலே மனிதனை கண்டுபிடித்தது. 96 படத்தில் வார மாதிரி நான் எங்களுக்கும் சொல்லிக்கொள்வது என்னென்னா, அதே மாதிரி இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் சொல்லிக்கொள்வது என்னென்னா, தேட வேண்டாம் முன் அறிவிப்பின்றி வரும் அதன் இதயம் உறக்கச் சொல்லும், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அந்த காதல் உங்களை வந்தடையும் போது அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்து கொள்ளுங்கள். காதல் முதலில் தயங்கும், அப்புறம் குழம்பும், சிரிக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இனிக்கும். காதல் நிறைய கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும்,
காதல் அப்புறமா ஓரளவுக்கு புரியும். அதே காதல் உங்களை விட்டு விலகும். அதே காதல் உங்களை விட்டு பிரியும். கதவுகள் மூடாமல் அந்த காதலை வழி அனுப்புங்கள். காத்திருங்கள். ஒருவேளை கட்டாயம் ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால், நீங்கள் கொஞ்சம் கிட்ட போங்க, அன்புடன் பேசுங்கள். போதும். காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை. நன்றி. நன்றி.